ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் அக்காவும் தங்கச்சியும் யாருன்னு கேட்டிருந்தேன். வேற யாரும் இல்லைங்க, கருவேப்பிலையையும் கொத்தமல்லியையும் தான் அக்கா தங்கச்சின்னு சொல்லியிருந்தேன். தமிழ் கடையில் வாங்கின பீட்ரூட்டு, என்டியூசியில் வாங்கின பீன்ஸு, இந்த ரெண்டு மட்டும்தாங்க ஃப்ரிட்ஜில் இருக்குது. இதை வச்சு ஒரு லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். எனக்கும் தெரியாது இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு. ஃபர்ஸ்ட் டைம் நானும் பண்ண போகிறேன். பீட்ரூட் ரைஸ் செஞ்சுருக்கேன், ஆனால் பீட்ரூட் ரைஸும் பீன்ஸும் செஞ்சது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையல். பெஸ்ட்டாக அமைதா இல்லை ஊற்றிக்க போகுதான்னு லாஸ்ட்டாக தான் தெரியும். அப்படியே என்னோட கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரைத்தாவுக்கும் சேர்த்தே ஆனியனை கட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கலாம். அப்புறம் பீன்ஸையும் நல்லா அலசிட்டு காம்பு சைடு நரம்பு எல்லாம் நீக்கிட்டு இப்படி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்ரூட்டையும் தோலை சீவிட்டு கிரேட்டர்ல பிக் சைஸ்ல இல்லைங்க, அதுக்கு அடுத்த சைஸ்ல சின்ன சைஸ்ல நல்லா துருவி வச்சுக்கலாம். எனக்கு பீட்ரூட் கலரை பார்த்தாலே ரொம்ப பிடிக்குங்க. இந்த கடவுள் ஒவ்வொரு காய்க்கும் ஒரு கலரை கொடுத்து வெவ்வேறு விதமான ஃப்ளேவரை கொடுத்து டேஸ்டையும் கொடுத்து எத்தனை அழகா படைச்சு வச்சிருக்காரு. கொஞ்சம் போல பாதாம் பருப்பையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க. வாங்க அடுப்பு பக்கம் போய் எப்படி கிண்டுறேன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு பாதாம் பருப்பை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதே கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை தாளிச்சிட்டு வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து வதக்குங்க. தண்ணி சேர்க்கவே வேண்டாம். பீட்ரூட்ல இருக்கிற தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். முக்கியமா அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இன்னொரு அடுப்புல தேங்காய் எண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை தாளிச்சிட்டு நறுக்கின பீன்ஸை சேர்த்து உப்பு போட்டு தண்ணியை தெளிச்சிட்டு வேக வச்சுப்போம். இந்த பக்கம் பீட்ரூட் 3/4 பாகத்துக்கு வெந்த பிறகு உப்பு சேர்த்து வேக வச்சு ஆற வச்சு வச்சிருக்கிற சாதத்தையும் சேர்த்து கிளறிப்போம். அப்புறம் தாராளமா 1 ஸ்பூன் நெய் விட்டு நெய்யில வறுத்த பாதாம் பருப்பையும் சேர்த்து கிளறுவோம். அற்புதமான ரெட் கலர் பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. துருவின தேங்காயை சேர்த்து பீன்ஸையும் இறக்கிடுவோம். ஒரு பிளேட்ல ரெட் கலர் பீட்ரூட் ரைஸை 1 கப்பு வச்சு சுற்றி தேங்காய் போட்டு பசுமை மாறாம செஞ்சிருக்கிற பீன்ஸ் கறியை வச்சு இன்னும் இந்த டிஷ்ஷோட ருசியை கூட்டுறதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சு சேர்த்து கலந்து சாப்பிட்டா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரொம்ப பெஸ்டா அமைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய் வாசனையோடு பீட்ரூட் ரைஸ், கிரன்ச்சியா பீன்ஸ் பொரியல், புளிப்பும் இனிப்பும் கலந்த ரைத்தா சொல்ல வார்த்தைகளே இல்லை. அத்தனை பெஸ்டா அமைஞ்சிருந்துச்சு. இந்த காம்போவை நான் அடிக்கடி செய்யலான்னு முடிவே பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.